உரையை நிகழ்த்துவதற்காக கனடா தமிழ் கல்லூரியின் ஆசிரியர் திரு சிவானந்தன் சபாரத்தினம் அவர்களை அழைக்கின்றேன். காலநதியில் நனையும் கவிதை சுவடுகள். அவையிலே அமர்ந்திருக்கும் பெரும் மதிப்புக்குரிய சான்றோர்களே, தமிழ் ஆசிரியர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எங்கள் வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டிருக்கும் நதி போன்றதாகும். அந்த நதியில் நாம் கடந்து வந்த பாதைகள், சந்தித்த மனிதர்கள், அனுபவித்த வழிகள், மகிழ்ந்த தருணங்கள் அனைத்தும் நினைவுகளாக தேங்கி கிடக்கின்றன. அந்த நினைவுகளை வரும் எண்ணங்களாக தேங்கி எண்ணங்களாக விடாமல் அமுத தமிழில் கவிதை வடிவில் இன்று நினைவுச்சாரர்கள் என நம் கைகளில் தவளவிட்டிருக்கும் கவிஞரை முதலில் மனதார பாராட்டுகிறேன். அந்த கவிஞரை உருவாக்கிய கவிஞர் தமிழாசான் மாவலி மைந்தன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வரும் காகிதங்களின் தொகுப்பு அல்ல, இது ஒரு ஆன்மாவின் தேடல். சாரல் என்பது தாகம் நீக்கும் பெரும் மழையும் அல்ல, சுட்டெரிக்கும் கூடையும் அல்ல. அது இதமாக நினைத்து மனதை லேசாக்கும் ஒரு அற்புதமான அனுபவம். இந்த நூலை வாசிக்கும் பொழுது அந்த அனுபவத்தை நான் பெற்றேன். புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் நமது மொழி, கலை மற்றும் பண்பாட்டு விழுமியங்களை மிக அழகாக கவிதைகளில் கவிஞர் பதிவு செய்துள்ளார். மண்ணை விட்டு வந்தாலும் மனம் மண்ணை மறக்கவில்லை என்பதை இந்த கவிதைகள் உள்ள பல வரிகள் எங்களுக்கு பறைசாற்றுகின்றன. தனி மனித உணர்வுகளுக்கு அப்பால் சமூகம் சார்ந்த அக்கறையும் நீதியும் கவிதையில் இழையோடுகின்றன. எளிய மக்களின் வாழ்வியல் சிக்கல்களை மென்மையான சொற்களால் வலிமையாக பேசியிருக்கின்றார் கவிஞர். இயற்கையை வரும் காட்சிகளாக பார்க்காமல் அதனோடு உரையாடும் ஒரு கலை கவிஞருக்கு கைவந்திருக்கிறது. பூக்களும் காற்றும் மழையும் கவிஞரின் பேராமுறையில் பல புதிய அர்த்தங்களை பெற்றிருக்கின்றன. இன்றைய வேகமான உலகில் கவிதை எழுதுவது என்பது ஒரு தவம். கவிஞர் தனது பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் தமிழை சுவாசித்து இத்தகைய செழுமையான படைப்பை உருவாக்கியிருப்பது அவரது தமிழ் பற்றை பறைசாற்றுகின்றது, மெய்ப்பிக்கிறது. நினைவுச்சாரல் கவிதை நூல் கனடா தமிழ் கல்லூரியின் முதல் பதிப்பாகவும் முதல் வெளியீடாகவும் வெளிவருகிறது என்பது தமிழ் கல்லூரிக்கும் தமிழ் கல்லூரி சார்ந்த இயங்குகின்ற உணர்வாளருக்கும் பெருமையான ஒரு விடயமாகும். கல்வி பணியோடு நின்று விடாமல் இலக்கிய படைப்புகளை ஆவணப்படுத்தும் இந்த புதிய பயணத்தை தமிழ் கல்லூரி இன்றிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. நினைவுச்சாரல் நூல் வெளியீடு என்பது ஒரு கவிஞரின் கனவு நனவாகும் தருணம். அது மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு புதிய வரவு கிடைத்திருக்கிறது. கவிதைகளை வாசிப்பது மட்டுமல்லாமல் அது கூறும் எங்கள் பண்பாட்டு விழுமியங்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும். இந்த சாரல் பெருமழையாக மாறி தமிழ் இலக்கிய பரப்பில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க வேண்டும். இந்த முதல் பதிப்பை தொடர்ந்து இன்னும் பல சிறந்த படைப்புகளையும் அடுத்தடுத்த பதிப்புகளையும் தமிழ் கல்லூரியின் ஊடாக நாம் வெளியிடுவோம். மீண்டும் அடுத்தடுத்த பதிப்புகள் வெளியாகும் தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அந்த நம்பிக்கையோடும் வணக்கத்தோடும் இப்பொழுது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெளியூட்டுரை வழங்கிய ஆசிரியர் சிவானந்தன் சபாரத்தினம் அவர்களுக்கு நன்றி. இந்நூல் காகிதங்களின் தொகுப்பல்ல,
ஆன்மாவின் தொடர்மொழி. கவிஞர் இயற்கையையும் சமூகத்தையும் தன் சிந்தனையையும் உள்ளியங்கு சக்தியையும் இணைத்து கவிதையாக தந்துள்ளார் என்றும் அவரது கனவு இன்று நினைவாகி இருக்கிறது. இவ்வாறு கனவுகளை சுமந்து கொண்டிருப்போர்களின் நூல்களை இடத்தையுமே கனவுகளை வெளியிடுவதற்காக இந்த வெளியீட்டகம் காத்திருக்கின்றதையும் இந்த வெளியீட்டுரையிலே தெரிவித்திருந்தார். அவர் தொடர்ந்து இந்த கல்லூரியோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருப்பவர். அவரை இந்த இடத்தில் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து